ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பலர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னு கோரிக்கை வச்சு வீடியோக்களை போகிறோம். இதை பேசுகிறதுனால நம்ம யாருக்கும் என்னென்னா, நாட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் அடிப்படையில் எடுத்துகிட்டு இருக்கோம். நாட்டில் இப்போ தமிழ்நாட்டில் அது குறிப்பிட்ட அதுவும் ஒரு தேர்வு தேர்வு முகமையை கண்டித்து ஒரு ஒரு குழு ஒன்று செயல்பட்டுருக்கு. நான் அந்த குழுவை பற்றி குறை சொல்லலை, அது அவங்களோட செயல்பாடு. குழுவில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நீ இந்தமாரி போட்டித் தேர்வு நடந்துகிட்ருக்கு, இந்தமாரி அநியாயம் நடந்துகிட்ருக்கு, அது குறிப்பிட்ட தமிழுக்கு நிறைய அநீதி நடந்துகிட்ருக்கு, தமிழை தூக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு, இதை கண்டித்து குரல் கொடுக்க மாட்டேன். தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனீங்கன்னா, மத்திய அரசு நடத்தக்கூடிய யூபிஎஸ்சி மாணவர்களுக்கு, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு என்னென்ன அநீதி நடந்துகிட்ருக்கு. வரக்கூடிய மாதம் ஜனவரி மாதம் ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் நேரத்தில் சில அநீதி நடக்கும். அதை பற்றி பேச மாட்டாங்க. தொடர்ந்து இந்த விஷயத்தை இந்த குழு ஒரு அரசியல் ரீதியான ஒரு கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. நான் அதை பற்றி தப்பு இல்லை. இது அரசியல் ரீதியாக கிடையாது. நீங்கள் அரசாங்கத்துக்கு ஊழியராக போனீங்கன்னா, அரசாங்க ஊழியராக போகிறதுக்கு நீங்கள் அரசாங்கம் எந்த அரசாங்கமும் இருக்கட்டும், அது மத்திய அரசாங்கம், மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்துக்கிட்டு ஒரு அரசு ஊழியர்கள் போய் உட்கார்ந்தா, அப்போ ஒரு கட்சி, எதிர்கட்சின்னு சொல்லி தமிழில் ஒவ்வொரு மாநிலத்திலும் சரி, மத்தியிலையும் ஒவ்வொரு சில இருக்குது. அந்த எதிர்கட்சி இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் உங்களுக்கு என்ன வேலை, உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தெரியலை. நானும் ஒரு சில காரணங்களில் இந்த குழுவை பணியாற்றணுமா, இந்த குழு நடத்தக்கூடிய சில போராட்டங்கள்லாம் உண்மைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையாக நடந்த போராட்டம் பார்த்திங்கன்னா, வள்ளுவர் கூட்டத்தில் நடக்கக்கூடிய போராட்டம்னு சொல்லிட்டு காவலர் அங்காளர் பயிற்சி மையத்தில் இருக்கக்கூடிய காவலர் அங்கே இருக்குது, காவலர் குடியிருப்பு அருகே இருக்கக்கூடிய ராஜரத்ன ஸ்டேடியத்தில் ஒரு நடந்த போராட்டம் தான் உண்மையான போராட்டம். அதற்கப்புறமாக சில விஷமிகள் போராட்டத்தை சீர்குலைச்சிட்டாங்க. அதற்கப்புறமா ஒரு கட்சி தலைவரை கொண்டு பேச வச்சாங்க. ஸோ இந்த 2 போராட்டம் மட்டும்தான் இது தமிழ்நாட்டில் ஏற்றக்கூடிய போராட்டம். மற்ற எல்லாம் பார்த்திங்கன்னா கண் துடைப்பாக தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ நீ அரசியல் என்ன பண்ணுற, அரசியல் இயக்கத்தில் இருக்கியா, இல்லை நீ அரசாங்கம் பண்ணக்கூடிய தப்பை தட்டி கேட்குறது. தப்பை தட்டி கேட்கணுன்னா அரசாங்கம் பண்ணக்கூடிய தப்பை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சில வழிமுறைகளை எதிர்த்து கேட்கணும் ஒழிய, ஒரு கட்சி சார்பாக நீ போயிட்டீங்கன்னா அப்போ உனக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்? இது தொடர்ந்து அந்த குழுவில் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழையே தூக்குற நிலைமைக்கு போயிட்டுருக்காங்க ஒரு சில ஆட்கள், விசமிகள். இன்றைக்கி இந்த அரசாங்கம் இருக்க தான் தமிழை தூக்கி பிடிப்பாங்க. வரக்கூடிய அரசாங்கம் மாறிடுச்சுன்னா தமிழுக்கான நெறி காவலத்துக்கு கேட்குறதுக்கு அது இல்லை. தமிழர்களுடைய நிலைமை இன்றைக்கி வேறு மாரி போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் திரியறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, அனைத்து மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய ஆட்கள் தமிழ்நாடு பணியாளர் தேவை மற்றும் தமிழ்நாடு சார்ந்த இருக்கக்கூடிய ஆணையங்கள், அரசு சார்ந்த துறைகளில் பணியாற்றலாம் சட்டம் இயற்றினது யார்? இதற்கான பதில் யாருக்குமே தெரிஞ்ச மேம்போக்கம் பேசியிருக்காங்கல்ல. சரி, இப்போ ஒரு கட்சியை தூக்கி பிடிக்கிறாங்கல்ல, அந்த கட்சியோட கொள்கை என்ன? அந்த கட்சி வந்தால் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாமல் சும்மா புதில் போயிட்டுருக்கீங்க. அந்த கட்சியே யார் இப்போ இந்த கொள்கை சில சித்தாந்த தமிழ்நாட்டுக்கு எதிராக சில வேலைகளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட கை கூக்கிற நிலைமைக்கு போயிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவலி பெரிய தலைவலியாக இருந்துகிட்டு இருக்குது. அதுவும் குறிப்பிட்ட ஒரு 2-3-4 மாதமும் அந்த கட்சியை முடக்கிற வேலையில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்சின்னா என்ன இருக்கணும், நாட்டில் என்ன நடக்குதோ அந்த பிரச்சனைக்கு மட்டும் ஆளுங்கட்சி என்ன பண்ணுறது, அராஜகம் பண்ணாலும் அந்த பிரச்சனை. நீ எல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிராக சில விஷயம் அதுக்கு நான் கை கோப்பத்து நின்றுன்னா, அப்போ உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் இந்தமாரி குழுவில் இணைஞ்சிச்சுன்னா, அப்போ அரசியல் இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பங்களுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? இதை கேட்டால் சில பேருக்கு கோவம் வரும். நான் புதுவாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு நாட்டு நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி தான் அந்த குழுவிலேருந்து வெளியில் வந்தேன். தொடர்ந்து இந்த கட்சி சார்ந்த சில ஆட்கள், அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், பொதுவான இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா அரசு ஊழியர் போனீங்கன்னா, நீ கட்சி ரீதியாக போடுறதுக்கும் அரசியல் ரீதியாக போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது.
கட்சி ரீதியாக போனீங்கன்னா அந்த கட்சியோட தொண்டனாகவே போயிடும். அரசியல் ரீதியாக போனீங்கன்னா அதுக்கு ஆசை செய்யக்கூடிய திட்டங்கள் அதை எப்படி மக்களுக்கு சென்று சேருது, அதனால் என்னென்ன பிரச்சனை ஏற்படுது. சரி, ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். சமீபத்தில் மத்திய அரசு நடத்தின 2014ஆம் ஆண்டு அமைச்ச ஒரு குழு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இதை பற்றி எந்த தகவலும் சரி, எந்த ஒரு மீடியாவும் சரி, எந்த ஒரு அரசியல் மீடியாவும் சரி, எந்த ஒரு ஊடகத்திலையும் வெளிவிட. சரி, வெளிவிட இருக்கக்கூடிய குழுக்களையும் பகிரலாம். இதை பற்றி பேசாமல் ஒரு சில சார்பான இருக்கக்கூடிய கட்சியை பற்றி அவனுக்கே அவனை பற்றி தெரியாது. ஃபஸ்ட்டு அவனே என்ன பண்ணுறான், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நேற்று என்ன பேசினோம் அதுவும் தெரியாது, இன்றைக்கி என்ன பேசிகிட்டு இருக்கோம் அது ஸ்கிரிப்டும் இருக்குது, நாளைக்கு என்ன பேச போகிறோம் அது தெரியாது அவனுக்கு. அதேமாரி தான் அந்த இருக்கக்கூடிய கொச்சி இருக்கக்கூடிய அடிமட்ட தொடர்பு இருக்கான். அப்போ உங்களுக்கும் அவனுக்கு என் வித்தியாசம் என்ன? இதை கேட்டால் நம்மளை சீனேன். அதனால அந்த கட்சியை அந்த குழுவை விட்டு வெளியே வந்துட்டேன். அந்த குழு ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லெண்ணத்துக்காக ஆரம்பித்தாங்க, சில நல்ல ஒழுங்குகள் படித்தேன். ஆனால் சமீபத்தில் அந்த குழுவோட சேர்க்கை பார்த்திங்கன்னா அட்மின் யாரோ உள்ள இருந்துட்டு அட்மின் அதை கண்டுக்கவே இல்லை. அட்மின் அந்த மாரி சில விஷயங்களை தட்டி கேட்கணும். தொடர்ந்து ஒரு அவதூறாக போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த கட்சி குழுவில் இருக்கக்கூடிய இது உண்மையாக படிக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவராக இருந்தாலும் சரி, இந்த போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவராக இருந்தாலும் சரி, மத்திய அரசு நடத்தக்கூடிய பணியாளர்கள் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வு இந்த குழுவில் இருக்காங்க, அவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு புண்பட்டுருக்கும் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களை தட்டி கேட்கணும். மத்திய அரசில் என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, மாநிலத்தில் என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, இதை ஒருங்கிணைக்கணும். இதையும் கண்டுக்க மாட்டேறீங்க. அப்போ எதுக்கு நீங்கள் குழு நடத்திட்டு இருக்கீங்க? யாரை ஏமாத்துறதுக்கு குழு நடத்திக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கான பதில் வரல. நானும் எவ்வளோ விஷயங்கள் சுசமாக கேட்டு பார்த்துட்டேன், அதுக்கான பதில் எதுவுமே இல்லை. ஒரு சில ஆட்கள் தட்டி கேட்க சொல்லிட்டு அரசாங்கத்தை தட்டிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். அரசாங்க வேலை போகக்கூடிய ஊழியர்களாக போகக்கூடிய வருங்கால அரசு ஊழியர்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்திங்கன்னா அரசாங்கம் செய்யக்கூடிய தப்பை தட்டி கேட்பாங்க ஒழிய அரசாங்கத்தையே தட்டி கேட்குற நிலைமைக்கு நீ கட்சி பண்ணக்கூடிய சில ஆட்கள் பண்ணக்கூடிய தப்பை நீ தட்டி கேட்குறதுக்கு நீ ஒன்றும் அந்த நீதிமன்றங்கள் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கேன், இது தொடர்கதையாக தான் போகும். சரி, இந்த அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் தமிழை தூக்கி பிடிப்பாங்க. வரக்கூடிய அரசாங்கம் எப்படி அமைய போகுது அதுங்கிறது மே மாதத்துக்கு அப்புறம் தான். ஏன்னா இப்போ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சரி, மத்திய இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் மத்திய அரசு மட்டும் சில விதிகளை பண்ணுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்வாணையங்கள், அதாவது மத்திய பணியாளர் தேர்வாணையம் இருக்கணும், சீரட பணியாளர் தேர்வாணையம் எல்லாருடைய இதுவும் பார்த்திங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய ஷெடியூலே போட்டிருக்காங்க. இதை பெருசாக பேச மாட்டேறீங்க. எதுக்காண்டி போயிட்டுருக்காங்க, வரக்கூடிய அரசாங்கம் எப்படி இருக்கும், எந்தமாரி அமையப்போகுது, அவங்களுடைய திட்டங்கள் என்ன, இதை இப்போ சொன்னேன். சரி, இந்த வருஷம் 2026 விட்டுருங்க. ஏன்னா வரக்கூடிய வருஷம் 6 மாதத்தில் இது பெருசாக மாற்ற 2027 மிகப்பெரிய அளவுக்கு மாற்றம் இருப்போம். அது பாடத்திட்டமாக இருக்கலாம், இல்லை இருக்கக்கூடிய தேர்வு மொழிகளாக இருக்கலாம், இல்லை தேர்வு மொழியை தூக்கிறதுக்கான தேர்வு நடந்தாலும் சில தமிழில் சில இடப்படுது. இந்த மொழிக்கான பிரச்சனை தொடர்ந்து அதிகரிச்சுது. தமிழ்நாட்டுக்கு வேற இல்லை. இதை பேசுகிறதுக்கு யாருக்கும் துப்பும் இல்லை. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். எப்போ அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களையும் வந்தாலே வரவேற்கும் தமிழ்நாடுன்னு சொல்லி தமிழ்நாட்டை ஒரு ஒரு போகப்பொருளாக உபயோகப்படுத்துகிற வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய வேலைவாய்ப்பை தட்டி படிக்கிறதுக்கு ஒரு சில கார்பரேட் என்ற சில ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இதை தட்டி கேட்குறதுக்கு சில ஆட்கள் வராமல் இருக்கிறனால அவங்களுடைய ஆட்டங்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, நன்மை. சரி, மக்களாகிய நம்ம தன்னிச்சையாக பண்ணால் மக்கள் எந்த இடத்துலையும் ஏன்னா அவங்களுக்கு என்ன வேலை, அன்னைக்கு என்ன வேலை அப்படிங்கிற நிலைமைக்கு தான் போயிட்டுருக்காங்க. அன்றைக்கி தூங்கி எழுந்திரிச்சாமா, இன்றைக்கி அடுப்பு வந்துச்சா, நாளைக்கு என்ன நடக்குங்க சீர்திருத்தம் யாருக்குமே கிடையாது. அரசியல்வாதிக்கும் கிடையாது, மக்களுக்கும் கிடையாது, இருக்கக்கூடிய ஆட்களும் கிடையாது. தொலைநோக்கு பார்வை. இப்போ ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். மத்திய அரசு திட்டம் போடுறது, இந்த திட்டம்னா நடைமுறைக்கு சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்விக்குறி விதாங்கள் வந்துச்சு. அவங்களுடைய அஜெண்டா அப்போ தான் விக்சிட் 2047. அப்புறம் 2047க்கு அப்புறம் தான் இருக்குன்னா நிகழ்காலத்தில் 2047 இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கொண்டுடுவீங்களா? இந்த கேள்வி மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. தொடர்ந்து இந்த அவதூறு அள்ளி வீசுகிற மாரி நம்ம இருக்கக்கூடிய இந்த குழுவிலையும் சில அவதூறு பண்ணுன்னா இந்த குழுவிலேருந்து நான் வெளியாகிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெளியாகிட்டேன். இது என்னோடய நிலைப்பாடு. இந்தமாரி பல ஆட்கள் உள்ளே இருக்காங்க. அவங்கெல்லாம் வைக்கக்கூடிய கோரிக்கை, நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய இந்த குழு
தரமான இருக்கா அப்படி பண்ணிட்டோம் மனசாட்சிக்கு 1க்கு 2 வாட்டி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த குழுவில் இருக்கிறதா வேணாமா முடிவு பண்ணிக்கங்க. அது உங்கள்கிட்டயே விட்டுருங்க சொல்லி வீடியோ முடிக்காங்க.